வணக்கம் நண்பர்களே, டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டுமே எப்பொழுதும் இருக்கும். 2026 தேர்தல் களம். நம்ம இன்றைக்கி தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேச போகிறோம். அதாவது பிப்ரவரி கடைசியில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும்னு தேர்தல் கமிஷனில் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஏப்ரல் 10க்குள்ளார தேர்தல் நடத்தி முடிச்சிருவோங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்காக டீம் அமைச்சிருக்காங்க. அந்த டீம்லாம் இப்போ பக்காவாக வேலை செஞ்சிட்ருக்கு. மக்களை கவரத்திற்கு என்னென்ன ஸ்கீம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வாக்குறுதி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீம் எல்லாருமே சில விஷயங்களில் மனதில் வச்சுக்கிட்டு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள். மக்கள் உண்மையில் எதிர்பார்ப்பது என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு வாக்குறுதி கொடுக்கணும். ப்ளஸ் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த வாக்குறுதியை 100% கண்டிப்பாக நிறைவேற்றணும். இதெல்லாம் தான் மக்களினுடைய எதிர்பார்ப்பு. அதில் ஒரு டாபிக் பற்றி நம்ம சின்ன விஷயம் பேசலாம். ஃபஸ்ட்டு, எப்பயுமே மக்கள் எதிர்பார்ப்பது முதல்ல வேலை வாய்ப்பு. ஏன்னா வேலை இருந்துருச்சுன்னா சமுதாயம் கண்டிப்பாக முன்னேறிடும். ஒரு இளைஞருக்கு வேலை கிடைச்சதுன்னா, நல்ல வேலை கிடைச்சதுன்னா அந்த குடும்பம் முன்னேறிடும். ஒரு குடும்பம் முன்னேறினா அந்த தெரு முன்னேறும், தெரு முன்னேறினா ஊர் முன்னேறினா நாடு. இப்படி தாங்க, இது எல்லாருக்கும் அறிஞ்சது தான். அதனால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இளைஞர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எத்தனை இளைஞர்கள் படித்து முடிக்கிறாங்க, எத்தனை பேர்த்துக்கு வேலை கிடைக்கிது. அதாவது வேலை கிடைக்கிது மீன்ஸ் அவன் படித்ததுக்கான வேலை, இல்லைன்னா அதற்கு ஈக்குவலான வேலை எவ்வளோ பேருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஈக்குவல் இல்லை. ஆனால் அது வரணும். அதுக்கான முக்கியத்துவத்தை கவர்மெண்ட் கொடுக்கணும். அடுத்தது வெளிப்படையான, ஓகேங்களா, வெளிப்படையான ரெக்ரூட்மெண்ட். அதாவது வேலை எடுக்கிறதுல ரெக்ரூட்மெண்ட் வெளிப்படையாக இருக்கணும். யாருமே எந்த ஒரு கொஸ்டினும் கேட்குற மாதிரி இருக்கவே கூடாது. இவங்க சரியாக தான் ஆள் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற கொஸ்டினே முதல்ல எழக்கூடாது. அது மாதிரியான வெளிப்படையான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கணும். இது இருந்ததுன்னா இளைஞர்கள் கண்டிப்பாக, அதாவது திறமையான இளைஞர்கள் நல்ல வேலைக்கு போய் சேருவாங்க. இன்னும் வேலை வாய்ப்பை அதிகரிக்க நிறைய கம்பெனி வரணும். அதாவது கம்பெனி மீன்ஸ் நம்ம வெளிநாட்டில் இருந்து நிறைய கம்பெனி கூட்டு வரதா சொல்கிறாங்க. பட் அது எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக நிறைய கம்பெனிகள் உண்மையாக வரணும். இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு புது முயற்சி எடுக்கணும். அடுத்ததாக இளைஞர்கள் தொழில் தொடங்குவதற்கு மானியம் இருக்குது. இப்பயும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஈஸியாக அணுகிற மாதிரியும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரியும் வழிவகுக்கணும். இதெல்லாம் கிடைச்சதுன்னா இளைஞர்கள் ஈஸியாக வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போக முடியாதவங்க ஈஸியாக தொழில் தொடங்க முடியும். அதற்கான திட்டங்கள் வழிவகுக்கணும். அடுத்த டாபிக் கல்வி. இப்போ ஜென்ரலாக ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு உங்கள் பிள்ளைங்களை எந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ப்ரைவேட்டு தான் கொடுக்க போகிறாங்க. இந்த நிலைமை கண்டிப்பாக மாறணும். வே ஆஃப் டீச்சிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஸ்கூல் வரணும். அதற்கு தகுந்தால போல் திட்டங்கள் வகுக்கணும். அதாவது கல்வி செலவாக மாறினா கனவு கடனாக மாறும். இதை மனசில் வச்சுக்கணும். அடுத்தது சுகாதாரம். மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது சுகாதாரம் நம்மளது பெட்டராக தான் இருக்குது. பட் ஒரு விஷயம், இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு செல்வந்தர் அவர்கிட்ட உங்களுடைய எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நானே ஏற்றுக்கிறேங்க, நீங்கள் எங்கெங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேருங்கன்னு தான் சொல்லுவார். ஏன்னா நிலைமை அப்படி தான் இருக்குது. ஏன்னா நான் எல்லா விஷயத்துக்கும் எங்கெங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வசதியும் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லே இருக்கும், எனக்கு ட்ரீட்மெண்ட்டு பக்காவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இந்த எண்ணம் மாறணும். எல்லோரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நோக்கி போகணும். எல்லா ஃபெசிலிட்டியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல் கொண்டு, சுகாதாரம் முதல் கொண்டு எல்லாமே அங்கே நல்லா இருக்கணும். அதற்கான திட்டங்கள் வகுக்கணும். நெக்ஸ்ட்டு விலை உயர்வு. பால், கேஸு, வாடகை, ஸ்கூல் ஃபீஸு, அப்பாப்பா ரேட்டு எங்கேயோ போயிட்டுருக்கு. சிம்பிளாக யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது, இப்போ எல்லாமே விலை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. மிடில் கிளாஸ் சொல்லவே வேணாம், பயங்கர ப்ரெஷர். கண்டிப்பாக இப்போ வாக்குறுதியில் விலைவாசியை குறைக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் இருந்தால்
பெட்டராக இருக்கும். அடுத்த டாபிக் விவசாயம். விவசாயத்தை விட்டுட்டு தேர்தல் வாக்குறுதி இருக்குமா? விவசாயம் இல்லாமல் வாக்குறுதி இருக்கவே இருக்காது. ஒரு விவசாயி நிம்மதியாக இருந்தால் நாடு பசியாக இருக்காது. இதுதான் உண்மை. விவசாயத்திற்கு முக்கியத்துவம் தண்ணீர். அந்த தண்ணியை சேமிக்கிறதுக்கான திட்டங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஏரியினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு தான் வருது, ஏரியினுடைய அளவும் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இதை மாறணும். ஏரியினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும். ஏரியை அப்பப்போ தூரி வாரிட்டு ஏரிக்கு தண்ணீர் வரத்துக்கான பாதைகள் அமைத்து செயல்படுத்தணும். அதற்கான திட்டங்கள் வேணும். இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு ஏரி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்து ஏரியினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு வழிவகுக்கணும். ஏரியினுடைய எண்ணிக்கையை மட்டும் அதிகரித்தால் போதாது, மழை பெஞ்சா அதை சுற்றிலும் விழுற தண்ணி ஏரிக்கு தான் போகணும். அதுக்கு தகுந்த பாதையே கண்டிப்பாக கொண்டு வரணும். இது ரொம்ப முக்கியம். பொதுவாக திட்டங்களை பற்றி சொல்கிறேன். அட என்னப்பா, ஏகப்பட்ட திட்டங்கள். எதுக்கு எந்த திட்டம்னே தெரியலங்க. புதுசாக பேர், புதுசாக செயல். நான் எதையும் குறை சொல்லலை. பட் திட்டங்கள் தெளிவாக நிரந்தரமான திட்டங்களாக இருக்கணும். ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அது காலத்துக்கும் நிலைத்து இருக்கிற திட்டமாக இருக்கணும். இன்னைக்கு கொண்டு வந்துட்டு நாளைக்கே அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணுற மாதிரி திட்டங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கவே இருக்காது. அந்த திட்டங்கள்னால செலவு மட்டும்தான் ஆகுமே ஒழிய அது குறுகிய கால திட்டமாக இருந்து அரசுக்கு இழப்பீடு மட்டும்தான் வந்து சேரும். மக்களுக்கு பயன் இருக்கா அப்படின்னா அது 100% சொல்ல முடியாது. ஸோ நிரந்தரமான திட்டங்களாக இருக்கணும். மக்களுக்கு குழப்பம் இல்லாத திட்டங்களாக இருக்கணும். எத்தனை திட்டம் இருக்குது, எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் திட்டங்கள் இருக்கக்கூடாது. ஸோ தெளிவான நிரந்தரமான மக்களுக்கு நன்மையை தரக்கூடிய திட்டங்கள் வகுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அரசுக்கு இழப்பீடு இல்லாமல் திட்டங்கள் வகுக்க வழிவகுக்கணும். நெக்ஸ்ட், அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வேண்டுகோள். யாரையும் குறை சொல்லாம உங்களுடைய திட்டங்கள் என்ன, நீங்க வந்தா மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க, இப்ப இருக்கிறத இந்த விஷயத்தை மாற்றினா மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதற்கு உங்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மக்களுக்கு. உங்களுடைய வேவும் மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கட்சி மாறினாலும் மாறலைனாலும் மக்கள் நிலைமை மாறணும். நன்றி.